ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ மற்றும் கனரா ரொபேக்கோ ஏஎம்சி இந்த 2 ஐபிஓக்களோட ஃபைனல் வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 ஐபிஓமே வந்து டே 3 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க. டே 3 சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டுருக்கு. இந்த ஐபிஓ டே 3ல் வந்து இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 10:30 AM வரைக்கும் ஆன டேட்டா. ஓவராலாக வந்து ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ வந்து 3.64 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இந்த ஐபிஓ வந்து 1000 crores பக்கம் இருக்குது. இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் 1300 கோடி பக்கம். ஸோ இந்த ஐபிஓ வந்து ஓவரால் 3.64 டைம்ஸ் வந்து ஆகிருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 6.55 டைம்ஸ் வந்து இது எல்லாத்துலேயுமே ஹையராக ஆகிக்கிறது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கோட்டா தான். பட் இங்கே மறந்துட வேண்டாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ரீட்டைல் கோட்டாக்கு இந்த ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓவில் 10% தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க ரீட்டைல் போர்ஷனுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு ரீட்டைல் கோட்டாவில். ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் இந்த ஐபிஓவில் ஒரு அலாட்மெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து ரீட்டைல் கோட்டாக்கு டஃப்பாக தான் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா QIB கோட்டா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க எல்லாம் அந்த கோட்டாவில் வருவாங்க. இந்த கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2.26 டைம்ஸ் வந்து ஆகிருக்கு. டே 3ல் தான் யூஸ்வலாக வந்து அவங்க அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஆகும் அந்த கோட்டா. ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் கண்டிப்பாக ஒரு டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதன் காரணமாக அப்கமிங் டைம் பீரியடில் இந்த QIB கோட்டாவோட சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 581 ரூபாய், அதாவது 96 ரூபாயை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 19.79 ஆல்மோஸ்ட் வந்து 20% பக்கம் GMP ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு லாட்டுக்கு 2880 ரூபா ப்ராஃபிட் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு GMP இண்டிகேட் பண்ணுது. பட் நம்ம இங்கே வந்து இது GMP வந்து டைம் டு டைம் வேரி ஆகுங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். இந்த ஐபிஓவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் எயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 14% வரைக்கும் லிஸ்டிங் எயின் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபைனல் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான் இது நான் சொல்கிறேன். மேபி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதை வச்சு நான் சொல்கிறேன். மேபி புவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் இதுலேருந்து கம்மியாக இருக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் இந்த ஐபிஓவை லிஸ்டிங் எயின்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் அது நீங்கள் வந்துட்டு இந்த எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ரீட்டைல் கோட்டாவில் கண்டிப்பாக இது வந்து அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த ஐபிஓவில் ரீட்டைல் போர்ஷன் வந்து ரொம்ப சிறுசு தான், 10%. இப்போ கனரா ரொபேக்கோ ஏஎம்சி வந்து பார்ப்போம். இந்த ஐபிஓ டே 3 இந்த ஐபிஓவும் கம்ப்ளீட் ஆக போகுது. இதுவும் சேம் பீரியட், அதே டைம் பீரியடில் தான் நான் இந்த டேட்டாவும் எடுத்திருக்கேன். இது வந்து ஓவராலாகவே வந்து 5.54 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. இன்னும் வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷனே ஆகலை. எந்த ஒரு கோட்டாலையுமே இந்த ஐபிஓ வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை தற்போது வரைக்கும். டே 3 வரைக்குமே இந்த ஐபிஓவில் எந்த கோட்டாலுமே எந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் கோட்டா வந்து 0.87 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. இன்னும் 1% அதாவது ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷனே வந்து ரீட்டைல் கோட்டாவில் ஆகலை. ஒருவேளை இந்த ஐபிஓவை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்கன்னா ரீட்டைல் கோட்டாவில் உங்களுக்கு ஈஸியாக அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஈஸியாக அலாட்மெண்ட் ஆகுங்கிறதுக்காக யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். உங்களோட வியூ என்னங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். QIB கோட்டா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனே வந்து பெருசாக ஆகலை. ஓவராலாம் பார்க்கும்போது ஒரு 14,000 அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து QIB கோட்டாக்கு வந்துருக்குது. மேபி அப்கமிங் டைம் பீரியடில் இது வந்து அதிகமானாலும் இது பெருசாக QIB கோட்டாலையும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக கம்மி தான் இந்த ஐபிஓவில். இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் GMP வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபாயை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3% லிஸ்டிங் எயின் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதில் பெரிய லிஸ்டிங் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஐபிஓவில் நீங்கள் லிஸ்டிங் எயின்காக கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் ஒரு வேளை உங்களோட இந்த ஐபிஓவில் உங்களோட கன்சிடரேஷன் வந்து ஒன்லி லாங் டேர்மாக இருக்குன்னா மட்டும் இந்த ஐபிஓ கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லிஸ்டிங் எயின்காக இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த 2 ஐபிஓக்களோட ஃபைனல் வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.